இன்னைக்கு என்ன சார் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து கேண்டில்ஸ் பற்றி பார்க்க போகிறோமா. சரிங்க. கேண்டில்ஸ் அப்படின்ற இதில் வந்துட்டு நிறைய விதமான தந்திரம் மந்திரம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான இது இருக்குது. ஓகே. இதில் வந்து கேண்டில்ஸும் வந்துட்டு ஒரு வகையான மேஜிக்கை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம கேண்டில்ஸை பயன்படுத்துகிறோம். சரிங்க. இந்த கேண்டில்ஸ்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கேண்டில் ஏற்றுவாங்க, ஆமா. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க. இது எல்லாமே பேசிக்காக எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேண்டில்ஸோ இல்லை லேம்ப்ஸோ ஏற்றுறோம். சரிங்க. இந்த கேண்டில்ஸ் மூலயமா எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த கேண்டில் மேனுஃபேக்சர் ஃபீல்டு, இந்த கேண்டில் மேஜிக் ஃபீல்ட்லேயும் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றினா நிறைய ரிசர்ச்சஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கான கேண்டிலோட ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ இது வந்து ஹீலிங் மாதிரிங்களா? ஹீலிங் மாதிரி இல்லை, பேசிக்காக அது ஹீலிங் தான். ஓகே. இப்போ வந்து நம்ம பென்டக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பென்டகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீர், நிலம், காற்று, பூமி, அது தவிர வந்து நம்ம ஸ்பிரிட் எலிமெண்ட்டை சொல்லுவோம். சரிங்களா? இதில் நீர், நிலம், காற்று, பூமி, இந்த 4 இதையும் இந்த கேண்டில்ஸ் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சாரிம்மா, நீர், நிலம், காற்று, நெருப்பு. ஓகே சார். சரிங்களா? இது 4த்தையும் அந்த கேண்டில்ஸ் மூலிமா நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்படியே அதனால என்ன பயனாகுதுன்னா, இது எல்லாமே நம்மளால் கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஒருத்தங்களுடைய பாடியை ஹீல் பண்ணுறதுக்கோ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ இருக்குது. இப்போது இந்த வீடியோ நான் மெயினாக கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, மண்டவோடோ ஸ்கல்லோ சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வருது. ஆமா, நானே அதை பார்த்தேன். மண்டோட பார்த்தாலே பயம் வரும் இல்லைங்களா? இப்போ நீங்க நீர், நிலம், காற்று, நெருப்பு அப்படின்னா பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து பண்ற ஹீலிங்களா இது? ஆமா. இப்போ இதுல இருந்து வர புகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றுல கலக்குது. சரிங்களா? இதுல ஏத்துறது ஃபயர், இதை உருக்குனா லிக்விட் விச் இஸ் அ வாட்டர் பேஸ், இது வச்சு ஏத்துற இடம் எர்த்து. சரிங்களா? ஸோ இதில் 4 எலிமெண்ட்ஸுமே நம்ம இன்கல்கேட், அதாவது உள்வாங்கி செய்கிறோம் இதை. அதனால பஞ்சபூதங்கள். ஆமாம். இப்போ கேண்டில்ஸ்ல வெறும் மண்டோடு தான் இருக்குங்க? இல்லை, கிட்டத்தட்ட 75 வகையான கேண்டில்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். இது நான் பர்டிகுலராக இந்த கேண்டில் எதுக்காக வச்சிருக்கேன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நான் இந்த கேண்டில் பண்ணுறேன். இதுலேயே சின்ன சைஸும் வருது. இந்த கேண்டிலை வச்சு நான் 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். பூஜை பண்ண போகிறேன். ஆமாம், 21 நாள் பூஜை. என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேல சொல்லலாம், நியூரல் பாத்வேன்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் சேஞ்ச் ஆகி புதுசாக ஒரு ஹேபிட் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராக்டிஸை 21 நாள் மினிமம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க. 21 நாள் மினிமம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் இந்த பெரிய ஸ்கல்லை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்கள் வீட்டிலலாம் வைக்கணும்னா சின்ன சின்ன ஸ்கல் வச்சு பண்ணலாம் தாராளமாக. ஆனால் அந்த ஒரு ஸ்கல் தான் 21 நாளா இல்லை 21 நாளுக்கும் தனித்தனியாக? சின்ன ஸ்கல் வச்சு பண்ணுறீங்கன்னா 21 நாளும் தனித்தனி ஸ்கல்ஸ் பண்ணணும். இதுவே பெரிய ஸ்கல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் அணைச்சி வச்சுட்டு ரெகுலராக இதே ஏற்றலாம். இது நீங்க கத்தும் கொடுக்குறீங்களா? இது நாங்க கத்தும் கொடுக்குறோம். இப்போ யாருக்காவது வேணும்னா இது உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களும் பண்ணலாம்? தாராளமா பண்ணலாம். ஆனா இப்போ இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஹீலிங் தெரியணுமா? இப்போ ரேக்கி அந்த மாதிரி ஏதாவது தெரியணுமா, இல்ல தெரியாம கூட பண்ணலாம்? ரேக்கி தெரியணும்னு அவசியம் இல்லைம்மா. எப்பொழுதுமே என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா, இன்டென்ஷன், அதாவது நம்ம ஒரு செய்கிற காரியத்தில் எந்த அளவுக்கு நம்ம முன்வரமாக இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியமே தவிர, எந்த அளவுக்கு நம்ம அதில் நம்மளுடைய டெடிக்கேஷன், அதாவது திறமையை போட்டு எந்த அளவுக்கு ஈடுபாடோடு செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈடுபாடோடு செஞ்சால் அந்த விஷயம் பூர்த்தி அடையும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போது மெயினாக அகைன் இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஸ்கல் மூலியமா என்னென்னலாம் பண்ணலாம். சரிங்களா? இதில் டி அடிக்ஷன், அதாவது ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, சில பேர் வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருப்பாங்க. இவங்கள எல்லாரையும் வந்துட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வெளியே வர முடியலை,
இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அந்த மாதிரிலாம் போயிட்டு வெளியே வர பார்ப்போம். அப்போ கூட முடியாது. பட் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, என்னால் வெளியே வர முடியும்னு யார் நினைக்கிறாங்களோ, ஏன்னா நினைக்கிறவங்கள தான் நம்மளால் ஹீல் பண்ண முடியும். நினைக்காத எனக்கு வெளியே வர வேணாம், நான் பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் பாட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. இப்போ சார் ஒரு அம்மா வராங்க உங்ககிட்ட, என் பையன் வந்து இப்போ தான் 10th 12th படிக்கிறான், ஆனால் அவனுக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு, நான் அவனுக்கு இதை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்போ இது வந்து அந்த பையன் தான் இல்லை அந்த பொண்ணு தான் யாராவது தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 3வது மனுஷன். நான் வந்துட்டு இவங்களுக்கு பண்ணும்பொழுது அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது, அதாவது இப்போ ஒரு அம்மா பண்ணும் பொழுது அந்த அம்மா அந்த பையனுக்கும் சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பான பழக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க இந்த ப்ராக்டிஸையும் பண்ணும் பொழுது அவங்களுடைய எனர்ஜி வந்து அந்த பையனோட மண்டையில் சேரும். இதுவே வந்துட்டு நான் ஒரு 3வது மனுஷனுக்கு பண்ணும்போது நான் யாருன்னே தெரியாத போது இந்த எனர்ஜி எப்படி 3வது மனுஷனுக்கு போய் சேரும்? ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு. நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கிளாஸில் எனக்கு ரிசல்ட் வந்து அதில் 100% கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இல்லைன்னா நான் எந்த கிளாஸுமே அப்படி வேகாக எடுக்கிற இது நான் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அம்மா கூட இல்லை ஒரு ஒய்ஃப் கூட வந்து இந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னா நீங்கள் எத்தனை கேண்டில்ஸ் வாங்கணும், என்ன பண்ணணும், நீங்கள் கைட் பண்ணி விடுவீங்க. ஆமாம், அவங்க இதை வீட்டில் வச்சு கூட ஏற்றிக்கலாம். அப்போ அவங்க ஏற்றுனாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது இல்லைங்களா? ஆமாம். இது டி அடிக்ஷன் மட்டும் இல்லாமல் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை இருக்கு, 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அப்போ கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதுவும் பண்ணலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கு, எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும் நல்ல விதமான இது இல்லை, நான் பேசுறது எதையுமே கேட்க மாட்டார் என் புருஷன், அதையும் வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸையும் சார்ட் அவுட் பண்ணோம், கம்யூனிகேஷனல் இஷ்யூஸையும் சார்ட் அவுட் பண்ணோம், இந்த மாதிரி டி அடிக்ஷனல் இஷ்யூஸையும் சார்ட் அவுட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய வகையான விஷயங்கள் வந்து கேண்டில்ஸ் மூலயமா பண்ணலாம். இப்போ சார் யாருக்காவது தலைவலி வந்தா இந்த மண்டோடு ஒர்க் பண்ணுங்களா? பயன்படுத்தலாம். ஹீலிங்க்கும் இதை பண்ணலாம். ஹீலிங்க்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து ஹீலிங்க்கு வந்து லைட் கிரீன் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம். மண்டோடு லைட் கிரீன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குமா, எந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த ஹர்ப் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு. இப்போ இப்படி கேட்கலாங்களா? இப்போ மூளை சம்பந்தப்பட்ட ஹீலிங்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ யாருக்காவது உடம்புல வலி இருந்தா இது யூஸ் பண்ணலாமா, இல்ல அதுக்கு வேற கேண்டில் வச்சிருக்கீங்களா? மனசு வலி இருந்தா நம்ம வந்துட்டு இந்த கேண்டில் யூஸ் பண்ணலாம். ஓகே. உடம்புல வலி இருந்தா அதுக்கு வேற கேண்டில்ஸ். ஆமா, அதே மாதிரி அதுக்கு வேற ஆயில்ஸும் இருக்கு. ஆமா, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேண்டில்ஸும் ஒவ்வொரு ஆயில்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட், அதாவது வேறு பல வகைப்பட்ட வேர்கள், எண்ணெய்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டி அடிக்ஷன் ஆயில், டி அடிக்ஷன் பவுடர்னு வச்சுருக்கேன். இந்த டி அடிக்ஷன் ஆயில், டி அடிக்ஷன் போடுறது நாங்கள் ஒரு 4-5 ஹெர்ப்ஸை சேர்த்து, அதாவது 4-5 வேர்களை சேர்த்து நாங்கள் இந்த ஆயிலை உருவாக்குறோம். ஸோ இது நீங்களே செய்கிறீங்க? ஆமாம். ஸோ உங்ககிட்ட வரவங்ககிட்ட கேண்டிலோட சேர்த்து அதுக்கான எண்ணெயும் பவுடரும் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த கேண்டில் வந்துட்டு நான் என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்காக பண்ணுறதுனால நான் இது வந்து 48 நாளைக்கு பண்ண போகிறேன். 21 நாள் சொன்னீங்க சார்? இல்லை, 21 நாள் வந்து இதில் இன்னொரு சின்ன கேண்டில் வரும், அந்த கேண்டில் 21 நாளைக்கு வரும். இது பெரிய கேண்டில்ன்றதுனால இது 48 நாளைக்கு வரும். இது ஏன்னா இது வந்து நம்ம அணைச்சு திருப்பி இதே கேண்டில் தான் பர்ன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது எப்படின்னா லிட்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தாம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட சென்டர் பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், தோன்றேன். இப்போ நீங்கள் இதே சொல்லாமல் இதை தோண்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஏதோ சூன்யம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு மண்டவோட கேண்டில்னால ஒருத்தங்களுக்கு வந்து
தலைவலி தீரும் இல்ல குடிப்பழக்கம் போகும் அப்படின்னா அதுவே ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருக்குது. இது என்ன காரணம்னா, இப்போ ஒருத்தங்களுடைய மூளையில நம்ம வந்து சில விஷயங்கள போட போறோம். சரிங்க. அந்த விஷயங்கள ஒரு மனுஷனோட மூளையில போடப்போது, அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது நார்மலா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஹிப்னோதெரபி டேர்ம்ஸ்ல இதே விஷயத்த நம்ம சொன்னா சஜஷன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. சஜஷன் பிளேஸ்மெண்ட்னா ஒரு விஷயத்த நம்ம மூளையில போடுறோம், அது வந்து அந்த மூளையில ஒரு அலாரம் மாதிரி ரிங் ஆகும். சரி. இப்போ நான் வந்து காலைல 5:30 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நார்மலாக அலாரம் வச்சு கூட எழுந்துக்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் இது என்ன பண்ணுன்னா கரெக்டாக 4:30 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுரும். சரிங்களா? அது என்ன நடக்குது ஏது நடக்குது திடீர்னு கரெக்டாக 4:30 மணிக்கு அலாரம் எதுவும் தேவையில்லை, உங்கள் மூளை வேலை செஞ்சு 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுரும். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கீங்கன்றது தான் இதில் முக்கியம். இப்போ இதே மாதிரி வந்து பண வரவுக்கு மற்றத்துக்கும் என்ன செய்கிறீங்களா நீங்கள்? எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன செய்கிறோமா, பண வரவு, ரிலேஷன்ஷிப்பு, கம்யூனிகேஷனு, அதே மாதிரி வந்துட்டு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் வேற வேற கேண்டிலும் இருக்குது. ஆமாம், எல்லாத்துக்குமே வேற வேற கலர் கேண்டிலும் இருக்குது. இந்த மாதிரி கேண்டில், இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்து நாங்கள் எப்பயாவது ஒரு தடவை எங்ககிட்ட கிளைண்ட் வந்து கேட்டால் தவிர நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்து பண்ணுவோம். நீங்கள் அப்போ எங்களுக்கு கொடுக்கறச்சு சின்னதாக தான் கொடுப்பீங்க? ஆமாம். இப்போ இதை வந்து நம்ம வீட்டோட கத்தி வச்சும் தோண்டலாங்களா? வீட்டோட கத்தி வச்சும் தோண்டலாம். நான் இந்த கத்தியை வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே நான் வெளிநாடு போகும்போது ஒரு இடத்துல எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வீட்டு கத்தி மாதிரி இல்லை. இது வீட்டு கத்தி கிடையாதுமா. இது இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இது தோண்டி தான் பண்ணணுங்களா இல்ல மேல இருந்து கூட நம்ம எண்ணெய் தடவி பண்ணலாம்? வெறும் மேல இருந்தே எண்ணெய் தடவி கூட பண்ணலாம். வித்தியாசம் என்ன சார் ரெண்டு? வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆழமாக தோண்டி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா மூளையில் சீக்கிரமாக ஒரு குரல் மாதிரி ரெகுலராக கேட்க ஆரம்பிக்கும். ஆள் மனசுக்கு போகும். இது நம்ம விட்டுறணும், இதனால நிறைய நஷ்டம் வருது, நமக்கு பிடிக்கல. அதே மாதிரி வந்துட்டு இதில் நான் தோன்றதுல இன்னொரு காரணம் என்னென்னா, இதில் வந்து நான் சில வேர்கள் ஆட் பண்ணுவேன். நல்ல ஓட்டை போட்டு வச்சுருக்கீங்க சார். தெரியுதுங்களா? தெரியுது. ஸோ இதில் நீங்கள் அந்த டி அடிக்ஷன் பவுடர் தவிர மீதி வேருங்க போடுவீங்க? ஆமாம். இப்போ உங்ககிட்ட மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வேர் சொல்லுவீங்க இல்லை வேர் பேக்கெட் கொடுப்பீங்க? ஆமாம். அந்த வேர்கள் போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிளகாவுடைய அந்த 2 பாதியாக அரைக்கிறது, விதைங்க மாதிரி. இதை இதில் ஆட் பண்ணுவேன். இதுக்கு காரணம் என்னென்னா, இதை ஆட் பண்ணும் பொழுது இப்போ தண்ணி அடிக்கணும் இல்லை குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த தாட் ப்ராசஸ் வரும்போதே உடம்புல சாரி நடுவில் பாஸ்போர்ட் அப்படி. பரவாயில்ல சார், நீங்கள் அந்த மிளகா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே. இந்த மிளகா துகள்களை யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடிக்கணும் இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க உடம்புல எரிச்சல் ஏற்படும். உடம்புல மிளகா தடவின மாதிரி எரிச்சல் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி வந்து குடிக்கணும்னு நினைக்கும் பொழுது தொண்டையில் ஏற்படும், தொண்டை எரியும். ஸோ அதனால இதனால இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தாட் உருவாகும். அதே மாதிரி நான் இன்னும் 2 ஹர்ப் யூஸ் பண்ணுறேன். நெட்டில். ஆமாம், இது வந்து ஸ்டிங்கிங் நெட்டில்னு வாங்க. ஓகே சார். இது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, இது வந்து
இதோட தன்மை என்னன்னா, இதை பற்றி இதில் ஆட் பண்ணும் பொழுது யாரோ குத்துறா மாதிரி இருக்கும், ஊசி வச்சு. இதெல்லாம் மூலிகைங்க தான் நீங்க சொல்றது. ஆனா எல்லாம் வெளிநாட்டு மூலிகைங்களா? வெளிநாட்டு மூலிகை. ஓகே. ஏன்னா இதெல்லாம் இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம். ஸோ இது வந்து உடம்புல குத்துறா மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது இது வந்து பெலடோனான்வாங்க. பெலடோனா. ஆமாம். சரிங்க. இந்த பெலடோனா வந்து இது வந்து ஒரு விதமான பாய்சனஸ் ஹெர்ப். ஸோ நம்மளுக்கு விஷத்தை குடிக்கிற மாதிரி தோணும். விஷத்தை குடிக்கிற மாதிரி தோணும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஓகே. ஸ்டஃப் பண்ணி எதை வச்சு தோணுமோ அது திருப்பி ஆப்ரேஷன் பண்ண என்ன பண்ணுவாங்க, திரும்ப தைச்சிடுவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு திரும்ப தச்சிடுவாங்க. இதே தான் நான் பண்ண போகிறேன். இதை பண்ணிட்டு இதை வந்துட்டு நான் அடுத்த 48 நாளைக்கு இதை நான் ஏற்ற போகிறேன். ஏற்றுறேன்னா அவங்களுக்கு சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு மனுஷன் தினமும் போயிட்டு குடிச்சிட்டு வரவன் ஒரு வாரம் கழித்து இதை நான் ஏற்ற ஆரம்பிச்சு ஒரு வாரம் கழித்து குடிப்பா. ஆனால் வந்துட்டு கம்மி ஆகும். அது ஒன்று. இதை நம்ம ரெகுலராக எந்த அளவுக்கு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோமோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் அந்த குடியே வெறுத்துடணும். இப்போ இதுக்கு ஏதாவது இத்தனை நாள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு இருக்குங்களா, இல்லை நீங்கள் அது ஆள் பொறுத்து நீங்கள் சொல்லுவீங்களா? ஆளை பொறுத்து தாம்மா. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்துட்டு என்னால் முடியும்னு நினச்சி ஸ்டாப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆமாம். சில பேரால் முடியவே முடியாது. ஆமாம். இப்போ நான் கேட்டேன் இல்லைங்களா, ஒரு மனைவி வரா, என் வீட்டுக்காருக்கு நிப்பாட்டணும், அவர் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ அவங்களுக்கு நிறைய நாள் ஆகும். ஏன்னா அவங்களுக்கா அது தோணணும். முதல்ல அவங்களுக்கா எப்பப்பெல்லாம் நான் தண்ணி அடிக்கிறேன்னா அப்பப்பெல்லாம் எனக்கு உடம்பு எரியுது, அப்போ உடம்புல ஏதோ குடல் எரியுது, அப்போ குடல் ஏதோ பிரச்சனை வருதுன்னு ஒரு உயிர் பயம் வரணும். சரிங்களா? நான் வந்து வாழணுன்ற ஆசை வரணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த உயிர் பயம் வரும் பொழுது தான் இதெல்லாம் என் உடம்பு கேடுன்றது அவனுக்கு உணர்வான். அந்த உணர்ச்சி வரும்பொழுது தான் அவன் நிறுத்துவான். அவனே நிறுத்தினாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவனுங்க நிறுத்த விட மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு 4 பேர் இருப்பானுங்க, இல்லை சொந்தக்காரங்களே இருப்பானுங்க. அவனுங்கன்னா வருவானுங்க, மச்சான் வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானுங்க. மாமா வா மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு சரௌண்டிங்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இது வச்சதுக்கு அப்புறமா இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, இதை சுற்றி வைப்போம். சுற்றி வைப்பீங்க? ஆமாம். சுற்றி வைக்கிறது எதனாலனா இந்த மாதிரி ஆட்கள் வர்றது தடைப்படும். ஒரு ஓகே. கெட்ட உணர்வோடு வரவங்க இதுவும் வைக்கலாம். இதுக்கு பின்னாடி நம்ம வந்து கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, கல் உப்பும் வைக்கலாம் இதை சுற்றி. அதே மாதிரி வந்து சல்ஃபர்னு சொல்லக்கூடிய இதுவும் வைக்கலாம். சல்ஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சா நம்ம கெடுக்கிறதுக்கு வரவங்க வர மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை வந்துட்டு அவங்க தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ ரேக்கி ஹீலிங் தெரிஞ்சவங்கலாம் இதுக்கு ரேக்கி கொடுத்தா இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ரேக்கின்றது வந்து ஒரு யூனிவர்சல் எனர்ஜி. ஆமாம். ஸோ யூனிவர்சல் எனர்ஜி நீங்கள் இன்கல்கேட் பண்ணி ஒரு பிரபஞ்சத்தோட எனர்ஜியை வாங்கி நீங்கள் வந்துட்டு கொடுக்கும் பொழுது அதோட இதுக்கு உண்டான பவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பவர் ஆட் பண்ணுறீங்க. ஸோ கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். ஆமாம். இது தவிர வேற ஏதாவது போடணுங்களா, இல்லை இது மட்டும்தான்? இல்லை, இது மட்டும்தான். ஆனால் இதை போடுறதுக்கான சில வழிகள் இருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இப்போ எப்படி பண்ணணுன்ட்டு. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுவேன். இப்போ என்னுடைய மகள் இப்போ அம்மா வந்துட்டு ஒரு மகனுக்கோ இல்லை ஒரு மகளுக்கோ பண்ணுறாங்க, இல்லை வேற யார் ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த பையனோட பேரை எழுதி இவன் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு வர வேண்டும். இதுக்கு தான் வந்துட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவோம். இது நார்மலாக இந்தியாவில் கிடைக்காது. அப்போ இது எங்களுக்கு வேணும்னா என்கிட்ட இருக்குமா? உங்ககிட்ட? ஆமாம், என்கிட்ட இருக்கு.
அப்படி இல்லை, அப்படி கிடைக்கல இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்ற பட்சத்தில் இந்த மெடிக்கல் ஷாப்லாம் போனீங்கன்னா ப்ரௌன் கவர்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஆமா அந்த கவர் யூஸ் பண்ணலாம். அதுலயே எழுதலாம். ஆமாம், அந்த ப்ரௌன் கவர்ஸ் வாங்கி ரெட் பென்ல எழுதுனா எப்பொழுதுமே ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கும். சரிங்களா? அந்த ரெட் பென்ல என்னுடைய மகன் இந்த பழக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும், இதற்குள் வெளியேற வேண்டும், ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேன் மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க 48 நாள் சொல்றீங்கன்னா அந்த 40 நாள் கணக்கு எடுத்து நம்ம எழுதி ஆமாம், அதுக்காக நீங்க உடனே இதற்குள் வெளியேற வேண்டும்னு சொல்லி நாளைக்கே வெளியே வர வேண்டும்னா நடக்காது. அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். சரிங்களா? இதற்குள் வெளியே வர வேண்டும்னா அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். ஏன்னா குடிப்பழக்கம்ன்றது ஒரு நாள்ல ஏற்பட்டது கிடையாது. அது பல ஆண்டுகளாக பல மாசங்களாக குடிச்சிட்டு வர ஒரு பழக்கம். அதை திடீர்னு ஒரு நாள்ல நிறுத்தினாலும் பிரச்சனை, அது வேற வகையா முடியும். சரிங்களா? அதனால என்ன பண்ணணும், அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த 48 நாள் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த 48 நாள் எந்த அளவுக்கு நமக்கு இதுவாகுது, இதோட பையன் நிறுத்துறானா இல்லைன்னா இன்னொரு 21 நாள் நம்ம தொடரணுமா, இல்லை 11 நாள் நம்ம தொடரணுமா, அது நீங்க அப்புறம் சொல்லுவீங்க. இப்போ யாராவது வராங்க, இப்போ நான் கம்மியா இருக்கான்னு நிப்பாட்டலன்னா அவங்க என்கிட்ட இருந்தே இதை வாங்கி திருப்பி கண்டினியூ பண்ணலாம். நீங்க அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பீங்க. ஆமா, சரிங்க சார். சரி, இத காமிங்க எப்படி பண்ணனும்னு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கிளையண்டோட இது எழுதி வச்சிருக்கேன். சரிங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எழுதி வச்சிருக்கத எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை அப்படின்றத எழுதி இப்போ நான் தோண்டி வச்சிருக்கேன் இல்லைங்களா, இதுக்குள்ள போட்டுருவேன். போட்டுட்டு இந்த மிளகாய் துகள்களையும் உள்ள போட்டுட்டு இதுதான் அந்த நெட்டில்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டிங்கிங் நெட்டில். இது உடம்புல இந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்றது. கடைசியா பெலடோனான்னு சொல்லப்படுற அந்த இதெல்லாம் போட்ட பிறகு நீங்க கொடுக்கிற எண்ணெயும் போடுவீங்க. விஷத்தன்மையுள்ள வேறு. இதெல்லாம் போட்ட பிறகு நீங்க கொடுக்கிற எண்ணெயும் போடுவீங்க. ஆமா, ஏன்னா எண்ணெயை உள்ள ஸ்டார்டிங்லேயே போட்டா நம்ம இந்த வேர்லாம் ஆட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா எண்ணெய் மொத்தமாக வெளியே வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் போட்டுட்டு வேறு போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக அந்த எண்ணெயை ஆட் பண்ணுவேன். எவ்வளோ எண்ணெய் சார் ஆட் பண்ணணும்? நீங்கள் எந்த அளவுக்கு தோன்றீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாமா. இதுக்கு மந்திரங்கிற ஏதாவது ஜபிக்கணுங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாமா. ஸோ அந்த பேப்பர் மட்டும் போட்டு வேறெல்லாம் போட்டு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஏற்றணும். ஆமாம், இதில் மந்திரம் தந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான வேலையை நிறைவேற்றுன்றது கிடையாதுமா. விஷ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தேவையானதை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம்.
யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம். அப்படின்ற பட்சத்தில் நீ கடவுளை கும்பிட்டாதான் கேட்கணுன்றது கிடையாது. நீயே வந்துட்டு ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் இது இருக்கும் பொழுது உன்னை கடவுள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதும் அவருடைய வேலை தான். அதனால் நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் மந்திரம் தான் சொல்லி அவங்கள கூப்பிடணும், தந்திரம் தான் சொல்லி கூப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பத்தாவதுக்கு இது இந்த இந்த ரிச்சுவலை பொறுத்த வரைக்கும், அவர் இந்த கேண்டில் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீசஸோ அல்லாவோ இல்லை சிவனையோ யாரையும் கூப்பிட போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு ரேக்கி தெரிஞ்சவங்களும் பண்ணலாம், இல்லை ரேக்கி தெரியாதவங்க கூட பண்ணலாம். இது ஜஸ்ட் வந்துட்டு அதாவது சயின்ஸு தான்றது எல்லாமேன்றது கிடையாது. சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது சில விஷயங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு வகையான ஒரு விஷயம். அவ்வளோதான். இப்போ எனக்கு வீடு வாங்கணும்னா அதுக்கும் கேண்டில் வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போது நான் அந்த தோணுன அதே துகள்களை வச்சு தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன் திருப்பி. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த துகள்களை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேண்டில் சீல் பண்ண போகிறேன். அது ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஸ்டிச்சஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவ்வளோதாம்மா, சீல் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். இப்போ ஏற்றிட வேண்டியதுதான். உங்ககிட்ட சின்ன கேண்டில் இது சைஸ் இருக்குங்களா? ஏன்னா மக்கள் இதை பார்த்து பயந்துருவாங்க. சின்னது பார்த்தாவது கொஞ்சம் பயப்படாமல் வந்து வாங்குவாங்க. ஏன்னா இவ்வளோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இதுக்கு இருக்குன்னு போது நம்ம வந்து இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வச்சிருக்கீங்களா சார் சின்ன சைஸ் ஏதாவது? இது வந்துட்டு அதோட சின்ன வெர்ஷன். ஓகே, தெரியுதுங்களா? சரிங்க சார். ஸோ கருப்பு வந்து வேற எதுக்கும்? ஆமாம், கருப்பு வந்துட்டு இப்போ நமக்கு வந்து வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், இல்லை உங்களுக்கே ப்ரொடெக்ஷன் வேணும், உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம், உங்களுக்கு யாரும் வந்துட்டு இந்த மாதிரி கன்ஜிஸ்டி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிளாக் யூஸ் பண்ணலாம். இப்போ இது அப்படியே நீங்கள் பற்ற வைப்பீங்க, அவ்வளோதான்? ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் கொண்டு வரணும் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மற்ற நார்த் பற்றி எல்லாம் தெரியாது, ஆனால் நம்ம சவுத்தில் நிறைய பேருக்கு கேண்டில்னு ஒன்று இருக்குது, கேண்டில் மேஜிக்னு ஒன்று இருக்குன்னு தெரியுன்றது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி மற்ற கேண்டில்ஸும் ஒன்று ஒன்றா கொண்டு வரணும். கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ.